பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த நேரத்தை ஆரம்பிக்கலாம். தகப்பனே, இந்த நாளில் கூட உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா. நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரமாப்பா. உங்களுடைய திட்டமும் உங்களுடைய தீர்மானம் ஆண்டவரே இந்த நேரத்துல வில்லங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோமாப்பா. அப்பா, உன நாமம் வில்லங்க பண்ணும்படி ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்துல இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். நீர் எங்களோட கூட இருந்து நீர் பேசும்படி ஜெபிக்கிறோமாப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறு பாடல். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. இந்த நாளுக்குரிய வசனம் இந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி. சோ இந்த பாடல நம்ம பார்த்தோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இப்போ இந்த இயேசுவோட பிறப்பை பத்தி நீங்க தெரியும். இயேசுவா பிறந்தாரு, இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, மரிச்சாரு, இன்னைக்கும் உயிரோட இருக்காரு. சோ இயேசுவா பிறப்பு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தின்னு சொல்லுவாங்க. ஏன் அது நற்செய்தியா வந்துச்சு? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? ஒரு பிள்ளைங்க பிறகு அந்த குடும்பத்துக்கு ஒன்லி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா பிறந்தது உலகத்துக்கே குட் நியூஸ். குட் நியூஸ். அவரு நல்லது பண்ணுவாங்க. அவரு வளர அவர் நல்லது பண்ணுவாங்க. நாட்டுக்கு உலகத்துக்கு அவர் நல்லது பண்ண, அதனால அவர் குட் நியூஸா பண்றாங்க. ஆமா, ஓகே, சரி. ஆனா அது ஏன்றது ஒரு சின்ன காரியம் சொல்றேன். இப்போ வந்துட்டு அந்த காலத்துல இருந்துதான் அந்த டைம்ல அந்த நாட்டுல அந்த டைம் இப்போ நமக்கு ஒரு தேவைன்னா கடவுள் கிட்ட கேட்போம். ஆமா, எல்லாரும் கடவுள் கிட்ட ஜெபிக்குவோம் இல்லைங்களா? கேட்கறோம், எல்லா கடவுளையும் கேட்பாங்க. எனக்கு நல்லது செய்ய, இந்த மாதிரி நல்லதை வையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அந்த கஷ்டத்தை தீட்டு வைக்க வரல, உன்னை விட்டா எனக்கு யாரும் கெடியே கிடையாது, நீங்க நல்லதை பண்ணி எனக்கு விடுவோம். தாய் தரப்பு எனக்கு சப்போர்ட் இல்ல, அண்ணன் தரப்பு எனக்கு சப்போர்ட் இல்ல, கடவுளை நீங்க எனக்கு நல்லது பண்ணுங்க, சொந்த பந்தம் யாரும் எனக்கு சப்போர்ட் இல்ல, அது சொல்லுவாங்க. சொந்த பந்தம் எதுவும் சப்போர்ட் கிடையாது, எனக்கு நீ நல்லது பண்ண, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, இது கேட்க வேண்டியது கேக்குறாங்க. ஆனா அப்படி கேட்க கூட அந்த பதில் வரலன்னா நம்ம அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கோமானா இருக்காது. இருக்கணும் இல்ல, பதில் வரல. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறேன், 2 நாள் ஜெபிக்கிறேன், 1 வருஷம் ஆயிடுச்சு, அது வர கொஞ்சம் கஷ்டம். அது என்ன ஆயிடும்னா, என்னடா வாழ்க்கை இது, நம்ம இவ்வளவு ஜெபிச்சு நமக்கு ஒரு காரியமே நடக்கிற மாதிரி ஒரு காரியம் சில பேர் நினைக்கிறேன். என்னப்பா இது இந்த மாதிரி இருக்குது. ஆமா, என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்துட்டு இப்போ நான் கடந்த வாரத்துல ஒரு காரியம் அந்த சந்ததி குறித்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே பாவத்துல விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் என்பவர் வந்துட்டு அந்த ஜனத்தோட பேசுறதுக்கு தடை ஆயிடுச்சு. அது ஒரு எவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா 400 இயர்ஸ் 400 ஆண்டு காலம் இருண்டதா இருந்ததாம். இருண்டதுன்னா கடவுள் வெளிச்சம் தெரியலன்னா இல்ல, எல்லாம் இதெல்லாம் இருக்குது உலகத்துல வாழ்றாங்க. சில பேருக்குள்ள அந்த ஒரு வழிகாட்டலோ
ஒரு நம்பிக்கையோ ஒரு எதிர்காலமோ எந்த ஒரு அடையாளமும் எதுவுமே அப்படி இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம்? 400 years, 400 வருஷம் எந்த இதுவுமே இல்லாத எந்த கடவுளுடைய அந்த நாட்கள்ல இருந்துச்சு. அப்படி இருள்ல இருந்தாங்க, வாழ்ந்துருந்தாங்க, எந்த நம்பிக்கையும் இல்ல, எந்த எதிர்காலம் இல்ல. அப்படி இருக்கக்குள்ள ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஏற்கனவே முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முற்பிதாக்களோ ஒரு ஒளி வரும். அந்த ஒளி என்ன பண்ணுமா, கட்டாயம் உங்களை சந்திக்கும். இந்த நீங்க படுற கஷ்டத்துல இருந்து உங்களை எல்லாரையும் விடுவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஓடிக்கும், அந்த ஒளி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க அதை நம்புங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துலதான் ஏசாமி பிறக்கிறாரு. அப்போ ஏசாமி பிறக்கிறத தூதர்கள் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு அறிவிச்சாங்கன்னா, மேய்ப்பன் ஆடுங்க எல்லாம் மேய்க்கிறாங்களே அவங்களுக்கு அறிவிச்சாங்கன்னா, அவங்க இது காரியம் இப்படியான்னு சொல்லி போய் பார்க்கக்குள்ள அப்படியே அந்த குழந்தையா இருக்கக்குள்ள அதை அப்படியே பார்த்து அவங்க நமக்கெல்லாம் விடுவு காலம் வந்துச்சு. இப்ப எப்படிங்க ஒரு இருள் நைட்டு ஆகுது, காலையில அந்த சூரியன் உதிக்கி இருக்காங்க, அந்த மாதிரி அப்படி ஒரு விடுவு காலம் வந்துச்சு நமக்கு, நம்மள அப்போ அவர் இந்த உலகத்துல பிறந்தாரு. எப்படியா ஒளியா இருந்தார் ஆரம். அந்த ஒளி பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி. அப்படின்னா எவ்வளவு பாவ இருள் இனி இவங்க மாத்தவே முடியாது, இனி இந்த சூழ்நிலைக்கு எந்த வழியோ இல்ல, இனி வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க, இனி எதுவுமே நடக்காதுன்னு. அப்படியாப்பட்டவனுக்கு நம்பிக்கை கொடுக்கதான் ஏசப்பா ஒளியா இந்த உலகத்துல ஒரு வழிகாட்டி. இந்த ஜனங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு விடுவுக்காக காத்துன்னு இருந்தாங்கன்னா, அந்த நாட்கள்ல இத தொட்டா தீட்டு, நீ இப்படி ஆயிட்டா தீட்டு, ஒன்னொன்னுக்கும் தீட்டு அப்படின்னு தள்ளி வச்சிடுவாங்க. குஷ்டரோகியா நீ போய் பாரு, துரம்ப இருந்தது. இப்ப நீங்க பலி செலுத்துறீங்கன்னு பாருங்க, அந்த பலியில ஒரு சின்ன மார்க்கு கூட இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருந்தா அவங்கள மட்டும் அனுப்பிச்சிடுவாங்க. டாக்ஸ் கட்டணும், அதிகமான டாக்ஸ். அந்த மாதிரி நிறைய ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தாங்க. மனுஷனுடைய வழக்கமோ மனுஷனுடைய நிறைய துன்புறுத்தினே இருந்தாங்க. இப்போ எப்படா நமக்கு ஒரு விடிவு வரோன்னு இருக்க கூட இந்த நற்செய்தியானது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வந்துட்டாரு, இனி நம்ம வாழ்க்கை நம்மள மீட்க போறாரு வந்தாரு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒட்டி சொல்றேன். இப்போ ஒரு மனுஷன் பாருங்க, உலகத்துல நம்மள போல நார்மலா பிறந்து வளர்ந்து எல்லாமே இருந்தாங்க, நல்லா படிப்பின இருந்துச்சு, நல்ல காரியங்கள் எல்லாமே இருந்தது. அந்த மனுஷன் அந்த நாட்கள்ல நான் சொன்னது போல ரூல்ஸ் எல்லாம் நிறைய ரூல்ஸ். இந்த மனுஷனை அப்படியாப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளதான் நல்ல சட்ட திட்டங்கள்லாம் கத்துக்கின்னு அப்படியே வந்திருந்தாரு. அந்த நாட்கள்ல இயேசுவானவர் வாழ்ந்து மரித்தவரா இல்ல, உயிரோட எழுந்தாரு. அப்போ ஏசப்பா கூட இருந்த சீஷருங்க என்ன பண்ணாங்க, அவர் உயிரோட இருக்கிறாரு, மறிக்கல, அவருதான் உண்மையான கடவுள்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிற வேற சில ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எப்படி ஒரு மனுஷன் மறிச்சுட்டா உயிரோட இருக்கும், இவரு ஒரு மனுஷன் தானே, இதோ அவருடைய தகப்பன் தாய் தெரியாதா, மேரிய தெரியாதா, யோசேப்ப தெரியாதா, இவர் நம்ம கூட தானே வாழ்ந்தாரு, இவர் எப்படி உயிரோட எழுந்தாரு, அது எப்படி ஒரு மனுஷன் கடவுள்னு சொல்ல முடியும்னு ஒரு பெரிய இது பண்ணிட்டாங்க. அப்போ ஏசப்பாவை நம்பின சீடர்கள் எல்லாம் கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்கள யாரெல்லாம் இப்ப நம்ம இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, மணிப்பூர்ல நடந்த ஒரு காரியம், எவ்வளவு சபைகள் இடிக்கப்பட்டது, எல்லாரும் நீங்க கேட்டீங்களா என்னன்னு தெரியல, அவ்வளவு சபைகள் எல்லாம் இடிச்சுட்டாங்க. அது அந்த நாட்கள்ல அப்படி இருந்துச்சுன்னா, சபைகளை யாரெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களோ அப்போ சில பேர் இந்த மனுஷன் பாருங்க அந்த சட்டத்திட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா. இப்ப போலீஸ் எப்படி நம்ம ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணலன்னா உடனே பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி இந்த மனுஷன் இதே நான் புது கதையை நீங்க சொல்றீங்களே, உயிர் தெரிந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, அப்ப சட்டத்துக்கு விரோதமா இருக்குது நீங்க சொல்றது. அப்போ அவங்க எல்லாம் போய் ஜெயில போடுறதும், அடிக்கிறதும்,
ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தானா தாத்தா. அப்போ அது கூட அவனுடைய ஒரு சிட்டில ஒண்டி இல்ல, ஒரு சிட்டிக்கா போய் இந்த சிட்டிக்கு போலாம், அந்த சிட்டிக்கு போலாம், அந்த சிட்டிக்கு போலான்னு அப்படி போயிட்டு. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணாரா, தமஸ்கஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவதுக்கு குதிரையோட சட்டத்தோடைய பெரிய அந்த அதிகாரியுடைய சட்டத்தை கையில வச்சுக்கின்னு போனாருங்களாம். அதாவது இப்போ போலீஸ் வாரண்ட் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி வாரண்டோட போனாங்களாம். இவரு போயின்றாரு, இந்த மனுஷன் ஒரு வாலிபனான மனுஷன் போயின்றாரு. ஃபுல்லா போற வழியில பாருங்க, சடனா வானத்துல இருந்து ஒரு ஒளி வருது, அவங்கள டச் ஆயிடுச்சு. அப்படி அந்த ஃபாஸ்ட் அந்த ஒளி வந்தோன்னா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. குதிரையில போனவங்க அப்போ அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சான். அந்த மனுஷனுடைய பேரை சொல்லி, சவுலே சவுலே ஏன் என்ன துன்பப்படுத்துறாரு அப்படின்னு. அப்போ நீர் யாரு ஆண்டவரே, நான் எப்போ உங்களை துன்புறுத்தினேன்? அதாவது பைபிள் ஒரு வசனத்துக்கு, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஏசப்பாவை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புறாங்களோ அவங்க எல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைகள் ஆயிடுறாங்க. அவங்க ஏசப்பாவோட நாமத்து மேல விசுவாசம் வைத்து யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவங்க பேரெல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைகள். இப்ப உங்களை யாராவது வேதனைப்படுத்தினா, உங்களை யாராவது துன்புறுத்தினா அது ஏசப்பாவே பண்ண மாதிரி. அப்போ இந்த மனுஷன் ஏசப்பாவை நம்பின ஜனங்களை எல்லாம் போய் அடிச்சாங்கோ, அவங்கள ஜெயில போட்டாங்க, வேதனை பட்டினாங்க இல்லையா, அது ஏசப்பாக்கு வேதனை ஆயிடுச்சு. அதுக்கு ஏசப்பா அந்த ஒளியில இருந்து கேக்குறாராம், இந்த மனுஷன் பேசுறாரு, ஏன் என்ன துன்புறுத்துற அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரே ஆச்சரியம், அப்போ அந்த நேரத்துல அந்த அவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றம் அப்படியே. அப்போ அந்த கேட்டுட்டு முள்ளில் உதிப்பது உனக்கு கடினமான்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த வெளிச்சம் அவரோட பேசி மறைஞ்சு போச்சு. அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கூட ஒரு ஆளா போவாங்க, நிறைய பேர் அந்த குதிரையோட. என்னாச்சு சவுல, என்னாச்சு சவுல வந்து தூக்குறாங்க. தூக்குனா பார்த்தா கண்ணு தெரியாம போயிட்டு இருக்கு, கண்ணுல தெரியாம ஆயிடுச்சு. இது நான் அப்போ நல்லா வந்து போற வழியில இந்த ஒளி வந்து கண்ணு தெரியாம ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு வீட்டுல போய் உட்கார வச்சிருக்காங்க. என்ன பண்றது, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க வாரண்டோட வந்து அரெஸ்ட் பண்ணணும். இந்த நேரத்துல பார்த்தா இவங்க இந்த மாதிரி சோ உட்காந்துக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு மனசுல, அந்த இயேசு எனக்கு கூடாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாரு. அவர்தான் எனக்கு ஒளி கொடுத்து எனக்கு கண்ணு போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணு போச்சு என்ன பண்ணுவாங்க, கடவுளை நான் நம்பி இது பண்ணா அவர் வந்து எனக்கு ஒளி காட்டி என் கண்ணு எடுத்துட்டாரு. உட்காந்துக்கிறாரு. என்னப்பா 3 நாள் ஆயிடுச்சு, சாப்பிடல, வாயில தண்ணி வைக்கல, சாப்பிடல. அப்படியே ஏன்னா அந்த ஒளியுடைய தாக்கம் அங்க இருக்குது. இப்போ பாருங்க, தெரியல அவருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. அந்த ஒளியோட தாக்கம் அந்த இதுல இருக்கு, சக்தி கொடுத்துருக்குது. அவங்களால அந்த கண்ணு போனது இருக்கு வருத்தம் வசைடு என்ன நடந்துருக்குது, எனக்கு என்ன புரியல, ஒன்னும் புரியாத உட்காந்து யோசிக்கிறாரு. 3 நாள் ஆயிடுச்சு பாருங்க. இந்த நேரத்துல ஏசப்பாவோட சீடர்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏசப்பா அந்த ஒரு சீடனுடைய பேர் வந்து அனனியா. அவங்க கிட்ட பேசுறாரு. அனனியா அந்த பாருங்க, ஏசாமிக்கு இந்த மனுஷன் எந்த தெருவுல உட்காந்துக்கிறாருன்னு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல தெரியும். பாருங்க, எந்த தெருவுல உட்காந்துக்கிறாரு, எந்த தெருவுல யாருடைய வீட்டுல உட்காந்துக்கிறாருன்னு எல்லா அட்ரஸோட தெரியும். இந்த சீடன் கிட்ட ஏசப்பா சொல்றாரு பாருங்க. அதுக்கு இவர் அப்படியே கேட்கிறாரு ஜெபத்துல, ஓகே ஏசப்பா யாருன்னு கேட்டா அவன் பேர் சவுலுன்னு சொன்ன உடனே, ஐயோ சவுலா, அந்த மனுஷனோட எவ்வளவு பயங்கரமான மனுஷன், அவன் எல்லாரையும் அடிக்கிறவன், இப்ப இங்க கூட எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கான், வாரண்டோட வந்திருக்கான். நான் போக மாட்டேன், ஐயோ அவெல்லாம் எனக்கு ஆகாது பயப்படுறாங்க. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி மனுஷன் நம்ம என்ன பண்றோம், அவ யாரும் அப்ரோச் பண்ண முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மனுஷனா இருந்தா யாருமே கிட்ட போக மாட்டாங்க, பேச. ஏன்னா அந்த பண்ண தாக்கம்
மத்தவங்க அந்த சீடர்கள் எல்லாம் கொலை செய்தாங்க. அப்போ எல்லாருக்கும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியே அதுக்கு உனக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுத்து அதை கொடுத்தது கண் பார்வை இல்லாத கொடுத்துருக்காங்க. ஏசப்பா எங்க கிட்ட பேசுவாரு சவுல்னு சொல்லி இப்ப பயப்படுறாங்க இல்ல சீடனு. ஆனா ஏசப்பா சொல்றாரு நீ ஒன்னும் அதெல்லாம் வருத்தப்படாத, அந்த மனுஷனை நான் எனக்காக தெரிஞ்சுக்கிறேன். அவன் எவ்வளவு துன்புறுத்தினாலும் என் நிமித்தமா அவன் பட வேண்டிய பாடு நிறைய இருக்கு. நீ போ, அவன் இப்போ கண்ண இது இல்ல தெரியாம உட்காந்துறான், நீ போய் ஜெபம் பண்ணணும் அவன் கண்ணு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவரும் போறாரு நம்பிட்டு ஏசப்பா. அங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷன்கிட்ட மடி ஏசப்பா வந்துட்டு யாரு இப்ப கீழே விழுந்தா பாருங்க சவுல் தெரியாது, அவங்க கிட்டயும் ஒரு கண்ணுல தரிசனம் வருது. என்னன்னா யாரோ ஒரு மனுஷன் அனன்யா என்ற பேர் உள்ள ஒரு மனுஷன் வந்து இவன் தலைமையில கை வைக்கிறதோ அப்போ ஜெபிச்ச மாத்திலே அவன் கண்ணு தெரியுறதோ அவனுக்கு கண்ணுல தரிசனமா வருது. இது ரெண்டு பாருங்க பண்றவரு கடவுள் தான். ஏசப்பா தூது கொடுக்குறாரு, தூது கொடுத்துறாரு. அப்போ ரெண்டு பேரும் நீ போய் இப்படி செய்ய, நான் அவருக்கு ஒளி காட்டுறேன், ஒரு ஞாபக சக்தி கொடுக்குற இந்த மாதிரி வருவாங்க, உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு. அதுதான் கடவுள் இருக்கிறார் என்கிறதுக்கான ஒரு அடியாளம் பாருங்க. அப்போ அவர் வராரு, கரெக்டா அந்த அட்ரஸ்க்கு போறாரு. அந்த வீட்டுல போய் நீதான் சவுலா? ஆமா. அப்போ தலைமையில கை வச்சு ஜெபிச்ச மாதத்துல அந்த கண்ணுல இருந்து ஏதோ இந்த மீனுக்கு செதில் இருக்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கீழே விழுந்துச்சான். விழுந்த மாத்திரத்துல அவன் கண் பார்வை மீண்டும் தெரிஞ்சிச்சு. கண் பார்வை தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, அந்த மனுஷன் உடனே ஏசப்பாவை தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்குன்னு இவ்வளவு நாள் இடிச்சுன்னு இருந்த சபைகளை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மனுஷன். அப்போ ஏசப்பாவோட ஒரு சின்ன ஒளி ஒரு மனுஷனை கொண்டோம்னா எப்படியாப்பட்ட மனுஷனா இருக்கட்டும், ஒரு பேரு அவனுடைய பேரு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது, இளம் காலை எப்படி இருக்கும், ஒரு ஃபயரா ஒரு நல்ல சக்தியோட இளம் காளையா இருந்தாங்க. இளம் காளையா இருக்கிற ஒரு மனுஷன் ஏசப்பா எப்படி மாத்திட்டாரா, ஒரு ஆட்டை போல பண்ணிட்டாரா, அவ்வளவு இதுவா காலை வந்து மடி கொடுத்தாரு. ஏன்னா செஞ்சது எது, அந்த சின்ன ஒளி. அப்போ எப்படியாப்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அவனுக்கு எல்லா அதிகாரத்துல இருந்தான் அந்த மனுஷன், எல்லா சகலமா இருந்துச்சு, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவன் உள்ளுக்குள்ள அந்த மெய்யான ஒளியுடைய அந்த இது அந்த ஒளி அவன் அறியாம இருந்தான். ஒளி இப்ப தெரிஞ்சிச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நாங்க வந்துட்டு ஏத்துக்கணும். இப்ப அந்த ஒளியை குறித்து உங்களுக்கு சொல்றோம், நீங்க நம்புறீங்க, நீங்க நம்பிக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ நம்பிக்கிறீங்க, நீங்க நம்பின மாத்திரத்திலேயே அந்த ஒளி உங்களை தொட்டுச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா உண்மையா அதோடைய இன்னும் அறிந்து கொள்றதுல நீங்க மெதுவா படிப்படியா நீங்க அறிந்து கொள்வீங்க. இப்போ நீங்க நாங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்ந்துன்னு இருந்தீங்க. இப்போ இந்த ஜெபித்த பிறகு ஏதாவது டிஃபரன்ஸ் பார்க்க முடியுதுங்களா? அதாவது ஒரு சமாதானம், ஒரு ஒரு மாதிரி நார்மலா இருக்க மாதிரி இருக்கிறீங்க. முன்ன வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஏதாவது ஒரு வேதனை இருக்கும் கண்டிப்பா, கொஞ்சம் ஏதாவது டென்ஷன் வரும், ஏதாவது யோசனை பண்றதுக்கு. ஆனா இப்ப அந்த டென்ஷன் கொஞ்சம் கம்மி தான். அப்ப ஏதாவது யோசனை பண்ணுவேன், உட்காந்து கரெக்டா நீங்க சொன்னீங்க, ஏதாவது யோசனை பண்ணி உட்காந்து கிடப்பேன். இப்போ நீங்க வந்து இப்போ 4 வாரமா வரீங்க பார்த்த, அது வந்து எதுவுமே அவ்வளோ டென்ஷன் இல்ல, கம்மி பண்ணிட்டேன், கம்மி ஆயிடுச்சு. எது இருந்தாலும் ஆண்டவர் தான் விடுறேன், என்ன இருந்தாலும் அவர் ஆண்டவர் தான் பார்த்துட்டோடு அந்த கணக்குல விட்டு நம்ம என்ன வழியில இருக்கோம் அந்த வழியில நான் பண்ணிருக்கேன். ஏசப்பாவுடைய ஒளி உங்களையும் தொட்டு இருக்குது. அதை இன்னும் அந்த ஒளி எப்படியாப்பட்ட ஒளி என்பதை உங்களை கற்றுக்கொள்ள அவரே வரும். அது இன்னும் தெரிஞ்சுக்குவேன், படிப்படியா நமக்கு எது தெரியாது தெரிந்து கொள்வீங்க. தெரிஞ்சு சில பேர் சொல்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அதோடைய முடிவு என்னன்னா, அந்த ஒளியுடைய நீங்க கத்துன்னு வரீங்க பாருங்க, அதுக்குரிய முடிவு என்னன்னா ரட்சிப்புன்னு பேர் இருக்கு. அதுதான் ஃபைனல். அதாவது அந்த ரட்சிப்புக்கான முதல் படிதான் அந்த நம்ம தண்ணீரை போய் நம்ம ஞானஸ்தானம் உங்களுக்கு தெரியாது சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காரியம். அது நீங்க நல்லா அறிந்த பிறகு நல்லா உங்களுடைய மனப்பூர்வம் போல அப்படி
சோ இப்படிதான் அந்த மனுஷனை தொட்டது போல எந்த மனுஷனையும் தொடுகிற ஒரே வல்லமை அந்த ஒளிக்கு. அந்த ஒளி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துல மெய்யான ஒளி. அவரை தொட்டார்னா எல்லாரும் எல்லா சகல அதுக்குதான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிறோம். சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சுகம். இன்னொன்னு வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு காப்பாத்துவாராம். இப்போ நீங்க இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒண்டிதான் உங்களுக்கு தெரியும். ஆனா மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இருக்கு. அத கொடுக்க ஏசப்பா வந்தாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்ம அடக்கம் பண்றோமே மரித்த பிறகு. என்னன்னு சொல்லி அடக்கம் பண்றோம் தெரியுங்களா? ஏசப்பா உயிர் தெழுந்தது போல இவர்களும் அவர் கூட 1000 வருஷம் அரசால போறோம். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு போராடுறோம். எல்லாரும் காப்பா. ஆனா பிசாசானவன் அது வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வேற மாதிரி மாத்திருக்காங்க. ஆனா அதுல இருந்து நம்ம மெய்யான வழி, உண்மை, பரிசுத்தம், சத்தியம் இப்படி சொல்லி சொல்லி ஜனங்களை மதம் அல்ல மனம் இருதயத்தை ஒண்டி ஏசப்பாக்கு மாத்தி கொடுக்க போறோம். என் இருதயத்துல அவரை நம்புறேன். என் இருதயத்துல அவரை அந்த நம்பரை எங்க பண்ணுவோம். அதுவே நம்பணும். மற்ற கடவுளா நம்பணும். நம்பினா அது பலன் கிடைக்கும். அது நம்பலன்னா பலன் கிடையாது. ஆமா. அத போடான்னா அது பிளஸ். அதுக்கு கடவுள் இருக்கிறா பரவாயில்ல, நம்மளுக்கு நல்லது செய்யணும் இருக்கு நம்பணும். எங்களை காட்டிலும் ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். அதுதான் இல்லை இங்க கொண்டு வந்துருக்காரு. ஓகேங்களா? நீங்களும் நான் நினைக்கிற வருஷம் நீங்களும் வரீங்க தேடிக்கணும் வருது. அது மாதிரி நானும் வருவேன். வராத போறதுல வர்றேன். அதுக்கு ஒரு கடவுள் நமக்கு டைம் கொடுப்பாரு. கண்டிப்பா நீங்க அவரை நம்புகோ, அவர் செய்வார். அதுதான் சொல்றேன். இப்ப நம்பிதான் நான் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா ஒரு வழியை தருப்பாரு. எப்படி அந்த மனுஷனை தொட்டா இருப்பாருங்க, அந்த வழி அற்புதத்தை செய்வார். செய்தா போதும். கடவுள் அதுதான் வேண்டுகிறேன். இந்த நாளின் வசனத்தின் பிரகாரம் ஒளியா இந்த உலகத்துல வந்தார். அந்த ஒளி வந்தா எப்படியாப்பட்ட இருள் இருந்தாலும் அது நீக்கிடும். நமக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரு, எதிர்காலத்தின் நம்பிக்கையை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, ஒரு மன அமைதி கிடைக்கும். சோ உண்மை அதுக்கு மேல நித்திய ஜீவனுக்கு நேரம் அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் வந்துட்டு நித்திய ஜீவன். நம்ம ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கான வழிதான் அந்த ரட்சிப்பு. அது ஒளியா இருக்கிற ஏசப்பா நமக்கு தந்து கொடுத்திருக்காரு. அதை நம்மள சுதந்திரிக்கும் கிருபை செய்வாங்க. நம்ம ஜெபிக்கணும். அப்பா தகப்பனே, ஒரு சரியில ஒப்பு கொடுக்கும் தாத்துக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல நீ பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்றேன்ப்பா. ஆண்டவரே, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவரே, தேவைகளை நீர் சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். கடந்த நாட்களுடைய வாழ்க்கையும் இப்பொழுது உண்மை நம்பு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் வித்தியாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்டு இன்னும் உமக்குள்ளாய் வேறாண்டு வளரவும் உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. சகலவற்றிலும் ஒரு நன்மையை காண கிருபை செய்யுங்க. என்ன விரும்புகிறார்களோ அதுல ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா பாரங்கள் நீக்கப்பட விசாரிக்கிற தெய்வம் நீர் இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. நீரே துணை செய்வீராக. நீரே காத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கும் ஆமென்.